ஹாய், வணக்கம் நண்பர்களே. இப்போ நடக்கிற இந்த நான் ஒரு 3 விஷயத்த பற்றி தான் பேசணும். அ கில்லி சரத் அமைச்சர் அவருடைய அந்த ட்ரக்ஸ் இஷ்யூவும் அந்த சுற்றி உள்ள ஒரு 3 விதமான ஒரு கேள்வி தான் எனக்கு. இப்போ வந்து இதை போராட்டம் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக வீடியோ போட்டுருந்துருப்பேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு எழற கேள்வி. இப்போ அவர் வந்து ட்ரக்ஸு அடித்தார், அடிக்கலை, அது உண்மை இல்லை வந்து பார்த்திங்கன்னா பொய். அதை நம்ம நடுவில் விட்டுருவோம். அவர் வந்து உண்மையாகவே இருக்கட்டும் அந்த விஷயம், இல்லை பொய்யாகவே இருக்கட்டும், ஏதோ ஒன்று. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது நடுவில் இருந்து சில கேள்விகள். சரி, இது எப்போ நடந்தது? 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்போது அவர் வந்து அரசியலில் வரல, அவர் எம்எல்ஏவாகலாம் எந்த பதவியும் இல்லை ஒன்று. அதனால் நான் வந்து முன்னாடி செஞ்சது பாஸ்ட்டில் பண்ணது வந்து தப்பு இல்லையா? அந்த இதுக்கு வரல. எப்போ பண்ணாலும் தப்பு தான். ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா, இப்போ எதுக்கு இந்த 2 வருஷம் கழித்து கரெக்டாக வந்து வெயிட் பண்ணி அந்த நிகழ்வில் அவர் சைன் பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறம், அதாவது ட்ரக்ஸு ஒழிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே அந்த சமயத்தில் வந்து போடுறீங்கன்னா இதனோட உள்நோக்கம் என்ன? அப்போ 2 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதை யார் போட்டிருக்கணும்? வீடியோ எடுத்தது அவரோட கான்ஷியஸோடு இருக்குது. ஸோ இதை யார் போட்டிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தெரிஞ்சவங்க தான், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தவங்க, தெரிஞ்ச நபர்களில் தான் இதை வந்து போட்டிருக்கணும். ஆனால் தெரிஞ்ச நபர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் யார் வேணாலும் போட்டிருக்கலாம். அப்போ அவரோட வளர்ச்சியில் பிடிக்காமல் அவர் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற ஒருத்தரால் தான் இது பண்ண முடியும். அப்போ அது யார்? அதை வந்து விசாரிக்கணும். இந்த உண்மையாக இல்லையான்றது நம்ம கடைசியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதனுடைய உள்நோக்கம் என்னன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ போடுறாங்கன்னா இதனுடைய என்ன அரசியல் காரணம். இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் ஒரு பழி வாங்கணும் அப்படின்னும் போது, நம்ம கூட இருந்தவன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நார்மலான ஒரு பர்சனுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஒரு பொறாமை, பார்த்தன வயிற்றுச்சல் எல்லாமே இருக்கலாம். பட் ஆனால் அவங்களால வெளிப்படுத்த முடியாது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்துறதுக்கும் பார்ப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு வழிகளில் வருவாங்க. ஸோ இப்போ இதுவும் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு யார் காரணம்? கண்டிப்பாக வந்து ஆப்போசிஷன் திமுகவில் தான். அதை தவிர்த்து வேறு யாருமே இருக்க முடியாது. ஓகேங்களா? இவ்வளோ பெரிய இஷ்யூ. ஏன்னா அந்த போஸ்ட் போடுறாங்க, அந்த இஷ்யூ வந்து பெருசாக இஷ்யூ ஆகலை, உடனே என்ன பண்ணுறாங்க, அதை இன்னும் ட்ரெண்ட் பண்ணுறாங்க, எல்லா தரப்பும் பேசுகிறாங்க, உடனே போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ இது போராட்டம் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஸோ இங்கே நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணவும் இல்லை, அகைன்ஸ்டாக பேசவும் இல்லை. நான் அகைன்ஸ்டாக ஒருத்தவங்களுக்கு பேசுகிறாங்கன்னா அவங்க பண்ணுறது பொதுவான விஷயத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப தப்பாக இருக்கும், என்னோடய பார்வையிலையும் தப்பாக இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறேன். என்ன இன்டென்ஷன் அவங்களோட அகைன்ஸ்ட்டுக்காக கிடையாது. ஸோ நீ வந்து ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை உன்னுடைய அரசியல் சுயநலத்துக்காக நீ அதை வந்து பூதாகரமாக ஆக்கும் போதுன்னா, இவங்க நிறைய இஷ்யூஸ் இருக்குது, நல்ல இஷ்யூஸாக பேசலாம். எதிர்கட்சிங்க செயல்படுறதுல அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பங்காக இருக்கும். ஆனால் இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி போதைப் பொருள் யூஸ் பண்ணியிருக்கிறது, அதை வந்து இன்றைக்கி, அதுவும் 2 வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? இப்போ வந்து அதை வந்து போராட்டம் பண்ணுற அளவுக்கு, போராட்டம் எதுக்குங்க பண்ணுவாங்க? ஒரு அத்தியாவசியம், ஒரு முக்கியமான ஒரு இதுக்கு. இப்போ வந்து இங்கே ஒரு அறிவிப்பு வருது, ஒரு சிஏஏ, என்ஐஏ, இப்போ ஒரு ஸ்டெர்லைட்டு, இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு, இது மாதிரி மக்கள் சார்ந்து பொதுமக்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஆபத்து இருக்குது. அது மண் சார்ந்ததாக இருக்கட்டும், மக்கள் சார்ந்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிலம் வளம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதுக்கான இது பண்ணலாம். இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிறாரு, எந்த பதவியில் எந்த கட்சியிலும் இல்லை. அது வந்து உண்மையாக பொய்யான்னு ப்ரூவ் ஆகலை. நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணணுமே தவிர்த்து, இப்போ போராட்டம்னா உங்களுக்கு அத்தியாவசியம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது இழப்பா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா குடிநீருக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, வேறு என்ன இதில் வந்து உள்நோக்கம் இருக்குது, இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அப்போது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினால், அதாவது டிவிக்கே வந்த ஆட்சியை இவங்களால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. மக்கள் கொடுத்த தீர்ப்பை இவங்களால் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எப்படியாவது கவிழ்க்கணும் அப்படின்றது மட்டும்தான் குறிக்கோளாக இருக்குது.
ஏன்னா இது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் எப்படி வந்து 13 வருஷம் ஆட்சி ஆண்டாரோ அதே மாதிரி விஜய்க்கு வயசும் வேறு இருக்குது. எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30 வருஷத்துக்கு மேலே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்துருச்சுன்னா விஜய் ஆட்சியிலே இருக்கிற மாதிரி இவங்களை ஆட்சியில் தொடர முடியாத மாதிரி ஒரு நிலைமை நீடிச்சிச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்ட்டு தான் இவங்களால் வந்து 6 மாதம் சொன்னாங்க. 6 மாதம் இல்லை, 1 மாதம் கூட பொறுத்துக்க முடியல. ஸோ இன்னி வரைக்கும் 40 நாள் தான் கடந்துருக்கு. அவங்க கையில் எடுக்கிற விஷயத்தெல்லாம் பாருங்களேன். இதை ஒட்டி என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதை பற்றியே பேசுவோம். இது முதல்ல இப்போ போராட்டம் பண்ணுற அளவுக்கு இதில் என்ன வந்து பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. ஸோ இவர் பண்ணியிருக்கிறாரா, ஒரு பேச்சுக்கு வைப்போம், அவர் உண்மையாகவே பண்ணியிருக்கிற போது என்னன்னா, இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் தொடக்கட்டும். உண்மையாகவே பண்ணியிருக்குதுன்னா அவங்க எப்படி வந்து அலோவ் பண்ணாங்க? கிரவுண்டுக்குள்ளே போலீஸ் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, அவங்க மேனேஜ்மெண்ட் இருக்குது, அங்கே வந்து பப்ளிக் பார்க்குறாங்க, அவ்வளோ கேமராஸ் இருக்குது. அவ்வளோ கேமராஸ் மீறி அவர் வந்து இப்படி பண்ணுறாருன்னா அப்போவே பிடிச்சிருக்கணும். சரி, அப்போ பிடிக்கலையா? இந்த கேமரா இப்போ யார் எடுத்துருந்தாங்க? அது இருக்குல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஆட்சி தானே இருந்துச்சு, திமுக ஆட்சி தானே இருந்துச்சு. ஏன் இதை வந்து ப்ராப்பராக இதை வந்து கையில் எடுத்துருக்கணும்ல, எடுத்து பண்ணியிருக்கணும்ல, எவ்வளோ டைம் இருந்துச்சுல, ஏன் வந்து கரெக்டாக இந்த நேரத்தில் வந்து போடுறாங்க? ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது உண்மையாக இருக்கிற மாதிரி நான் வந்து அடித்து சொல்கிறேன். இன்வெஸ்டிகேஷன் போகட்டும், அது வந்து இல்லை அப்படின்றது தான் ப்ரூவ் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒரு பப்ளிக் பிளேஸில் எடுத்துன்னு வந்து ஒரு தப்பு பண்ணுறோம், குடிக்கிறது தப்புன்னு குடிக்கிறவங்களுக்கு தெரியும், சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு தப்புன்ட்டு அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க பர்சனலாக அவங்களுக்கு என்ன விளைவு தருதோ அது அவங்களோட இது பர்சனல். பட் பொது வழியில் வந்து பார்த்திங்கன்னா அது தப்பு, அது வந்து குற்ற செயல். அதுவும் வேறு. இது வந்து சாதாரண ஒரு லிக்யூர் ட்ரிங்கே வந்து பப்ளிக்கில் கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னும் போது, இது வந்து தடைப்பட்ட ஒரு பொருளை பப்ளிக் பிளேஸில் அவ்வளோ கேமராஸ் இருக்கும்போது யார் வந்து யூஸ் பண்ணுவாங்க? ஸோ இது இவங்களுக்கும் தெரியும், இன்டென்ஷனலாக இவங்களுக்கும் தெரியும். ஆனால் இதை ஒரு இஷ்யூவாக ஆக்கி, ஏன்னா இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கஷ்டம். இல்லைன்ற 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னத்தை ப்ரூவ் பண்ண முடியும்? ஓகேங்களா? அது நடுவில் நிற்கும். நான் யூஸ் பண்ணலைன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ மட்டும்தான், அந்த வீடியோ மாடுலேஷனில் அது ட்ரக்ஸ் மாதிரி தெரியுது. ஆனால் ட்ரக்ஸை யாராவது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா? ஒரு பவுட்ரியோ வேறு ஏதோ ஒரு உண்மையான வேறு எதையோ ஒன்று பண்ணாலும் அது அந்த மாதிரி தான். ஸோ இவங்க எங்கே ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது. பட் இதை வந்து எடுத்துக்கிட்டு வரணும். ஒரு மெடிக்கல் டர்மாக எல்லா விதத்துலையும் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ப்ரூவ் பண்ணட்டும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? வேறு ஏதாவது இஷ்யூ தான் அதெல்லாம் மறைச்சிட்டு அசால்ட்டாக போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய அஜெண்டா என்னென்னா, எதையாவது ஒரு சிக்கலை இவங்க உருவாக்கி க்ரியேட் பண்ணி அந்த இஷ்யூவை வந்து பெருசாக வெடிக்க வச்சு டிவிக்கே அந்த கட்சி அந்த பர்சனாலிட்டி எல்லாருக்குமே கெட்ட பேர் வரணும். கெட்ட பேர் வந்து அவங்களுடைய ஆட்சிக்கு விடணும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் இனிமேல் வர தேர்தல்களில் இவங்க வந்து வின் பண்ணணும். டிவிக்கே வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம். நீங்கள் மக்கள் பிரச்சனையை கையில் எடுங்க, வேறு எதுவும் இல்லையா? கோரிக்கை வைங்க, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், நான் மக்களுடைய நான் சஜஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு வரணும். பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட அப்படி பண்ணால் டிவிக்கே தான் திரும்பி இருக்க போகுது. ஓகே, உங்களுக்கு வேணால் நல்ல பேர் இருக்கலாம், நல்ல பேரை வச்சு இவங்களால என்ன பண்ண முடியும்? ஆப்போசிஷன் லீடராக இதே தான் இருக்க முடியும். ஸோ அதனால் இவங்க என்னன்றாங்கன்னா, ஓவர் நைட்டில் இவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி இது ஆட்டத்தை கலைச்சிடலான்ற பேரில் அந்த எண்ணத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அளவுக்கு டைட் பண்ணுறாங்க. பட் ஒன்றே ஒன்று மட்டும் இவங்க புரிஞ்சுக்கல, நீங்கள் அடிக்க இந்த மாதிரி செயல் செய்ய மக்கள் மத்தியில் உங்களுடைய பேர் டேமேஜ் ஆகிக்கிட்டே தான் போகுது இருக்க. ஸோ இவங்க இதை விட்டு என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு பார்த்தோன்னா, ஒன்று ஒரு ஜென்சி மீட்டப்னு சொல்லிட்டு ஒரு ஜென்சி மீட்டப்பில் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி அந்த ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹாலில் எல்லாருமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. சரி, எனக்கு இங்கே தான் எனக்கு கேள்வி சந்தேகங்கள் எல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் வருது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை கலாய்க்கிறதுக்காகவும் மாடுலேஷனுக்காகவும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க. ஆனால் அந்த வீடியோஸ் பாருங்களேன், ஒரிஜினல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது இவங்கள தூக்கி அப்படியே உள்ளே போடலாமே. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க தெளிவாக தெரியுதுல. இதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ லைவாக பண்ணுறாங்கல்ல, தூக்கி போடலாம்ல. இவங்க பேரில் கேஸ் போடலாம்ல. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அது வந்து நாங்கள் செஞ்சு காட்டுது, அவர் பண்ணுறதை செஞ்சு காட்டுறதும் போதைப் பொருள் மாதிரி தானே இருக்குது. இதே தானே அவரும் செஞ்சார்,
அவரும் இந்த செயலை செய்ய போய் தானே இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த பிரச்சனையை கையில் எடுத்துருக்கீங்க. அதே பிரச்சனையை நீங்கள் தானே பண்ணுறீங்க. அப்போது தப்புக்கு தப்பு சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி இவங்க வீடியோ இப்போ பாருங்களேன், அதை பார்க்கும்போது எல்லாருமே அப்போது நீங்கள் அந்த மாடுலேஷனில் பண்ணுறீங்கன்னா இது தப்பு தானே. அப்படியே பார்க்கும்போது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அவர் சொன்னதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக செஞ்சு காட்டுறாரு. அவர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாரா இல்லை வந்து டேப்லெட்ஸ் எடுத்து பண்ணுறாரா அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அது உங்கள் பார்வையில் என்ன தெரியுது, என்னமோ எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சவங்க மாதிரி, இந்த ட்ரக்ஸில் பிஹெச்டி பண்ணவங்க மாதிரி அது வந்து ட்ரக்ஸ் தான்ட்டு நீங்கள் ப்ரூவே பண்ணிட்டீங்க, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது இதுவும் அது தானே. இந்த வீடியோஸில் நீங்கள் அந்த ஜென்சி மீட்டப்பில் ஒரு வீடியோஸ் வந்திருக்கோம் பாருங்களேன். இங்கே ஒருத்தர் பண்ணதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் இருப்பாங்க, எல்லாம் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்கள மேலெல்லாம் முதல்ல கேஸ் போட்டு உள்ள தள்ளணும். ரெண்டாவது, பழைய விஷயம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இவ்வளோ இன்டென்ஷனாக, ஏன்னா வேறு எதுவும் கிடைக்கலையா இந்த ஆட்சியில், அதனால் இவரை வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியலன்றது இந்த கடைசியில் இந்த இதுவை கையில் எடுத்துட்டாங்க. சரி, இந்த ஒரு விஷயம் இதை அப்படியே மக்களோட இதுவில் எடுத்துக்கிறேன். எனக்கு இதில் உண்மை தன்மை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இதுவில் வந்து பார்த்திங்கன்னா பார்வையில் அவர் ஃபண்ணுக்காக பண்ணியிருக்கலாம். அது வந்து 100% ட்ரக்ஸு இல்லாத மாதிரி தான். 100% ட்ரக்ஸ் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பில்லை. இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்பிட்டாங்க அதை ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிள் ஒரு லாஜிக் தாங்க. ஒரு அவ்வளோ பெரிய மத்தியில் அப்படி பண்ண முடியாது. பண்ணுறவன் எங்கேயாவது தனியாக இருக்கும்போது பண்ணுவாங்க. இவங்க தனியாக இருக்கும்போது யாராவது பண்ணி அதை வீடியோ எடுத்து, இல்லை வேறு யாராவது ஒப்புதல் வாக்கும்போது, ஆமாங்க இது சரத் என்னுடைய ஃப்ரெண்டு தான், ரொம்ப மோசமான டைப்பு, அவர் பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் அடிக்ட்டு, அது எனக்கே தெரியுங்க அப்படின்னு யாராவது சொன்னால் கூட பரவாயில்ல, ஓகே, அப்படியே ஒரு சந்தேகத்தாவது வைக்கலாம். பட் இது வந்து எந்த ஒரு லாஜிக்கும் இல்லாமல் இப்படி ஒன்று பண்ணுறாங்க. ஏதோ ஒரு வீடியோஸ் இருக்கிற ஒரு காரணத்துக்குனால அந்த வீடியோவே வந்து இவங்க அவருக்கு அகென்ஸ்டாக திருப்புறாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? விஜய் வந்து படத்தில் கொலை பண்ணிட்டுருக்காரு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ட்ரக்ஸ் அடிச்சிருப்பார். அதை வந்து எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாள் போக போக அதையும் பண்ணுவாங்க. லியோ படத்தில் ட்ரக்ஸ் அடிக்கிற மாதிரி பாருங்கள், இன்னும் ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே முன்னோக்கி போனால் இதை போட்டாலும் போடுவாங்க. ட்ரக்ஸு பாருங்கள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு சொன்னாலும் சொல்லுவாங்க. அது ஆச்சரியப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இதுவும் இல்லை. எந்த ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம பார்க்க முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம் போல இருக்குது. சரி, ஓகே. எனக்கு அடுத்த இது அதை பார்த்த உடனே தான் ரொம்ப பகீர்னு ஆகிடுச்சு, செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. என்னென்னா, அதே மாதிரி ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஒரு ஒரு ஷோ நடத்துகிறாங்க. அதில் என்னன்னா, நான் இந்த சீன் மட்டும்தான் பார்த்தேன். இந்த பல்லவி சட்டமன்ற உறுப்பினர் பல்லவி எம்எல்ஏ இருக்கிறாங்களே, அவங்கள மாதிரியே ஒரு மாடுலேஷனை செட்டப் பண்ணி ரொம்ப கேவலமாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திமுகன்ற ஒரு கட்சியே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு கோபம் வருதுங்க. அவங்களுக்கு இவ்வளோ வன்மலாம் இருக்குமா? இவ்வளோ கீழ்த்தரமா? அப்பாப்பாப்பா, இந்த அளவுலாம் எக்ஸ்ட்ரீம் லெவல்லலாம், ஒரு கீழ்த்தனமான லெவல்லலாம் அரசியல் நடத்துவாங்களான்னே தெரியல. திமுகவை பார்த்து தான் இப்படி தான் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தெரியுது. சரி, என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு பார்லிமெண்ட் மாதிரி ஒரு சட்டமன்றம் மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு அதில் வந்து நடுவராக வந்து இவர் மாதிரி சபாநாயகர் இப்போ யார் இருக்கிறாரு அவரை மாதிரி ஒருத்தர், இவங்கள பல்லவியை வந்து பல்லவி பேரை மல்லவி, அதுவும் பல்லவின்னு வாயில் வந்துட்டு அதை இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, மல்லவி மாண்புமிகு உறுப்பினர் மல்லவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேச சொல்கிறாங்க. அவங்க எழுந்த உடனே எப்படி இருந்திருக்கிறாங்க, ஒரு குழந்தைய அந்த பொம்மை மாதிரி ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு, அது குழந்தை மாதிரி அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட் போட்டிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துணி மாதிரி சாரி மாதிரி இது பண்ணிவிட்டு எவ்வளோ கன்றாவியாக அப்படியே வந்து குழந்தையோடு வரா மாதிரி அது பேசுகிற பேச்சுலாம் அவ்வளோ ஒரு ஒஸ்ட்டாக இருக்குதுங்க. நான் வந்து எனக்கு வந்து ரிப்பன் கட்டுறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரிப்பன் கட்டணும், அதுக்கு வந்து நான் முன்னாடி போகணும். என்னுடைய 20 வருஷமாக நான் இந்த தொகுதியில் இருந்திருக்கேன். ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னை ஓட்டு போட்டு எடுத்த மக்களுக்கு நன்றி. அப்படியே அவங்க பேசுகிற மாதிரி ரொம்ப நக்கல் நயாண்டி கிண்டல் கேலி பண்ணி
எனக்கு ரிப்பன் கட்டுறது தான் முக்கியம், குழந்தைய வச்சு தான் நான் வந்து இது பண்ணுவேன், யார் எப்படி போனால் என்ன, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் வேணும், எங்கே போனாலும் விளம்பரம் இருக்கணும், என் ஃபோட்டோ வந்து இருக்கணும். அப்படி ஏன்னா இவனுங்களாம் வந்து நீங்கள் அந்த பொண்ணு பேசுதுங்க, ஒரு ஜென்ஸு பேசுனா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம், பரவாயில்லன்னு அதையும் சொல்ல முடியாது, இதுக்கு அது எவ்வளோ பரவாயில்லன்னு வேணால் சொல்லலாம். ஒரு பொண்ணு, நீ பொண்ணு தானே, நீ வந்து உங்கள் அம்மா வயிற்றுல இருந்தானே பிறந்த, உன்னை ஏதாவது உங்கள் கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ற ஒருத்தன் பேசுவான் பாருங்கள், நீலாம் மனுஷன் தான், பெற்றாங்க அம்மா உன்னை பெற்றாங்களா இல்லை வந்து யானை கக்கிச்சாடா அப்படின்ற மாதிரி, உன்னெல்லாம் பெற்றாங்களா இல்லை யானை கக்கிச்சா உங்களுடைய சொற்பொழிவாளர் ஒருத்தர் பேசுவார் பாருங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அந்த கேள்வி நான் உங்களுக்கே வைக்கிறேன், உன்னெல்லாம் பெற்றாங்களா இல்லை யானை கக்கிச்சான்னு தெரியல. பொண்ணு ஒரு பொண்ணை போயிட்டு நீ வந்து அவ்வளோ கேலி சித்திரம் பண்ணிகிட்டு இருக்கிற, நீலாம் வந்து என்ன பொண்ணு, நீலாம் என்ன ஜென்மம்னு கேட்குறேன். நீங்கள் தான் வந்து பெண்ணுக்கு பெண் சுதந்திரம், சமூக நீதி, முற்போக்கு பற்றி பேசுகிறது வெறும் வாய் வழியாதாங்க, வாய் தான், மற்றபடி அதில் பெண்களை மதிக்கிறது கிடையாது, ஒரு மனுஷனை மதிக்கிறது கிடையாது. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுயநலம், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். நான் இவ்வளோ நாள் இப்படிலாம் பேசுறது இல்லைங்க, இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு அவனை எவனாக இருந்தாலும் சரி, நான் கட்சியை தாண்டிலாம் இல்லை, எந்த கட்சி பண்ணா இருந்தாலும் சரி, என்னோடய கோபம் அப்படி தான் இருக்கும். அதுவும் திமுக இருக்கும்போது ரொம்ப இருக்கும். ஏன்னா திமுகன்னு நம்ம வந்து அந்த கொள்கையில் இது பண்ணி திமுக தான்ப்பா தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருந்த ஒரு இதுவில் நானும் ஒருத்தவன். அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சித்தரிப்பு பண்ணி நீங்கள் என்னத்தை கிழிச்சிருவீங்க, என்னத்தை கட்டுருவீங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள் உங்களால் பாருங்களேன், சத்தியமாக பாருங்கள், வர போகிற தேர்தல்லாம் நீங்கள் இதுக்கும் கீழே போவீங்க, அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் போடுறீங்கல்ல, அது உங்களுடைய பொறாமை, உங்களுடைய ஆற்றாமை, உங்களுடைய வன்மம், உங்களுடைய இயலாமை எல்லாம் அவ்வளோ வன்மை கொடுக்கணும், அந்த இதுவெல்லாம் உங்களை வந்து இறக்குறீங்க. உங்களுக்குள்ளே கிண்டல் கேலி கலாய்க்கிறது எல்லாம் பண்ணிக்கிறீங்க. ஆனால் ஒருத்தவங்களாவது நீங்கள் அந்த கமெண்ட்ஸை போய் பார்க்குறீங்களாடா, உங்களுடைய சேனல்ஸு, நீங்கள் பண்ணுற ஒரு வீடியோஸு, நீங்கள் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே அப்போ உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருப்பாங்க. நீங்கள் ஃபேஸ்புக்காக இருந்தாலும், நீங்கள் வேறு யூடியூபாக இருந்தாலும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே உங்கள் சேனல்ஸு, உங்களோட இது ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க. அப்போது எத்தனை பேர் வந்து ஆப்போசிஷனில் வருவாங்க? ஒரு பொதுவான ஒரு கருத்துன்னு இருக்குல்ல. அப்போது நீங்கள் போடுற வீடியோஸில் கீழே போய் பார்த்தா நான் என்ன நினைக்கிறேனோ அதே மாதிரி கமெண்ட்ஸை போடுறாங்க, ரொம்ப கேவலமாக போடுறானுங்க. நீங்களாம் உருப்படவே மாட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் அடி வாங்கி கீழே தான் போவீங்க. நீங்கள் தோற்றது சரிதான்டா, இந்த செயனால் தான் நீங்கள் தோற்றீங்க, ஆனால் இன்னமும் நீங்கள் தோப்பீங்கடா. நானும் திமுகவில் இருந்ததை நினச்சி வெக்கப்படுறேன். உங்களுக்கெலாம் நான் எப்படி ஆதரவாக இருந்தால் நினச்சி எனக்கே என்னை பார்த்ததுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் பார்க்கவே மாட்டிங்களாடா, கமெண்ட்ஸை பார்க்க மாட்டிங்களா? எனக்கு என்ன கோவம்னா, அரசியல் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, நம்மளுக்கும் தெரியாமல் இருக்கலாம். மக்களுக்காக வந்து போராடுங்க. நல்ல ஒரு ஆப்போசிஷன் லீடராக வந்து பார்க்க போகிறாங்க. அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா, எவனோ ஒருத்தவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வீடியோ எடுத்து இன்றைக்கி வந்து அதை போராட்டம் பண்ணி அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு, அப்படி என்ன இப்போ வந்து இங்கே வாழ்வாதாரம் கெட்டு போச்சு. அப்போ 2 வருஷத்துக்கு என்னத்தை கழட்டிட்டு இருந்தீங்க? 2 வருஷத்தில் உங்களுக்கு போலீஸ் இல்லையா? இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இந்த நிர்வாகம்லாம் எல்லாம் தூங்கிட்டு இருந்துச்சா? இந்த வீடியோலாம் அப்போ கையில் கிடைக்கலையா? என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? மக்கள்னால் அவ்வளோ கேவலமானவங்க, அவ்வளோ முட்டாளுங்களாண்ணா? நீங்கள் வந்து சிரித்து கலாய்ச்சிக்கிட்டு நல்லா நக்கல் நயாண்டி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் என்னை வந்து பார்த்திங்கன்னா செம்ம ட்ரிகர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து உதயநிதி பேசின பேச்சு சட்டமன்றத்தில் இவர் என்ன வேணாலும் பேசுவாராம், ஆளுங்கட்சியை பார்த்து வாயத்தரங்க சிஎம்னு சொல்லிட்டு கேலி கிண்டல் அது இதுன்னு சொல்லிட்டு சிஎம் ரிப்ளை பண்ணும்போது மட்டும் வானத்திலேருந்து வந்த தேவதைகள், இந்த தூய இயேசு கிறிஸ்து மாதிரி வந்து தேவதூதர்கள்லாம் வராங்கள பார்த்தீங்களா, அவங்கள மாதிரி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, தங்களை அன்புடன் பணிவுடன் வணங்குகிறோம். தாங்கள் கூறிய கருத்து அனைத்தும் நாங்கள் ஏற்கிறேன். இதில் எங்களுக்கு முழு உடன்பாடு உள்ளது. தாங்கள் என்ன வேண்டுமானாலும் தவறாக பேசலாம், ஆனால் அதை நாங்கள் பொருட்படுத்தக்கூடாது, அல்லது நாங்கள் அதை சரியான பார்வையில் மிக மனம் உருகி அதை ஏற்றுக்கொள்ளணும். தவிர்த்து நாங்கள் உங்களை
எந்த விதத்திலும் காயப்படுத்தக்கூடாது, சரியான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். சரி, இந்த மாதிரி தான் சட்டசபையில் பேசணுமா? அதுக்கெலாம் வேறு ஆளை பாருங்களேன். விஜயகாந்த் சொல்லுவார் பாருங்கள், கேப்டன் விஜயகாந்த். வணக்கங்க ஐயா. தண்ணி விட மாட்டேறீங்க. நான் அதை ஏற்றுக்குறோம். நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் வந்து ஏற்றுக்குறேங்க. அந்த மாதிரி பேசணுமா? அதுக்கு வேறு ஆளை பாருங்கன்ட்டு கேப்டன் விஜயகாந்த் பேசுவார் பாருங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இல்லை, உதயநிதி பேசுனதை பார்த்தீங்களா இல்லையா? உதயநிதி என்னென்ன பேசினார்? எவ்வளோ நக்கல் நயாண்டி, சோஃபா மாடல், அந்த மாடல், இந்த மாடலு. அதுதான் சட்டசபையில் பேசலாமா? மரியாதையே கிடையாது. சிஎம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் கிடையாது. அதுவும் அரைச்சமாகவே திருப்பி எங்களால் தான் உங்கள் ஆட்சி நடக்குது, நாங்கள் இல்லை நீங்கள், உங்களுக்கு எங்களுக்கும் 17 லட்சம் தான். ஏன்னா 70 லட்சம் கிட்ட, அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி இல்லாமல் வெறும் 1 கோடி தான் கிராஸ் ஆகுது போல இருக்குது. மீதி வந்து பார்த்திங்கன்னா 50 லட்சம் 60 லட்சத்துக்கு ஓட்டு வித்தியாசத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் கூட்டணியெலாம் சேர்த்துக்கிட்டு வெறும் 17 லட்சம் தான் ஓட்டு வித்தியாசம்னு சொல்கிறது. அப்புறம் கூட்டணியால் தான் நீங்கள் இருக்கிறீங்க. கூட்டணி கட்சிங்களுக்கு அமைச்சர் பதவியில் இடம் தர மாட்டீங்க, கூடுதல் சீட்டு தர மாட்டீங்க, அவங்கள வந்து கௌரவமாக வழி அனுப்ப மாட்டீங்க. இருக்கிற வரைக்கும் சுயநலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ஓட்டு உங்களுக்கு வேணும். ஆனால் ஜெயிச்சு அவங்க வெளியில் போனால் அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி, அதிகாரத்தில் ஒரு பங்கு கிடைக்குதுன்னா அது உங்களுக்கு வயிற்றெரிச்சல், அது தாங்க மாட்டீங்க, அது உங்களுக்கு பொறுக்காது. எங்களால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்ட்டு அப்படியே கூட்டணிக்கு கூப்பிட்றீங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு சிஎம்மை வாயத்தரங்கன்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவர் பதில் சொன்னால் நீங்கள் வந்து சிஎம் இப்படி பேசலாமா, சிஎம் அப்படி பேசலாமா, சிஎம் அப்பாவை பற்றி இருக்கலாமா, சிஎம் ஆயாவை பற்றி இருக்கலாமான்னு சொல்லிட்டு, என்ன சிஎம் அப்பாவை பற்றி இருத்தா என்ன? நான் கேட்குறேன், சிஎம் அப்பாவை பற்றி இருத்தா என்ன? அவரும் முன்னாள் முதல்வர், இந்த சட்டமன்றத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லையா? அதுவும் அவர் சொல்லிவிட்டு தெளிவாக சொல்கிறாரு, இந்த மாதிரி சம்மதம் இல்லாமல் பேசுகிறதுக்கு எங்களுக்கும் தெரியும், இந்த நக்கல் அடிக்கிறதுக்கு எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த கதையை சொன்னேங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இதை எடுத்து ஒரு வாரம் ஓட்டுறீங்க படுறா நீங்கள். அதுவும் இந்த மீடியாக்காரங்களாம் பாருங்கள், சிஎம் பேசுகிறத மட்டும்தான் ரிப்ளை கொடுக்குறது, அதில் ரிப்ளைவே எதுவும் இல்லையா, டேட்டா எதுவும் இல்லையா. என்னடா டேட்டா வேணும்? என்ன டேட்டா வேணும்? டேட்டா வேணால் போய் டேட்டா வாங்கி போட்டுக்குங்க. அவர் சொன்னதுக்கான ரிப்ளை எல்லாமே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன்னு அதையும் சொல்லிட்டாரு. டைமும் கொஞ்சம் கேட்டிருக்காரு. வந்து 40 நாள் தான் ஆகுது, இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காரு. இன்னமும் 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி, 2 வருஷம் முடிஞ்சு இப்போ போய் டைம் கேட்குற மாதிரி 40 நாள் தான் இருக்குது. அதிலே செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மக்கள் பார்வையில் எங்களுக்கு நல்லா தான் தெரியுது. மக்கள் பார்வையை விட்டுருங்க, உங்கள் பார்வையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருங்க நீங்கள். ஸோ இவர் பேசும்போது சிஎம் அதுக்கு ரிப்ளை கொடுக்கும்போது உங்களுக்கு அப்போ வந்து அவ்வளோ இதுவாக இருக்குது, அது பிடிக்கல. உடனே போயிட்டு பர்சனலாக ஒரு ட்வீட் பண்ணுறது, அதெல்லாமா நீங்கள் கற்று வச்சுருந்த இத்தனை 75 வருஷம் அரசியல் பாரம்பரியம் இது தெரியல. பர்சனல் அட்டாக் பண்ணுறது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சிஎம் மிஸ்ஸஸ் அவங்க ஃபேமிலி இவங்களை இழுக்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது, தகுதி இருக்குது, இல்லை என்ன வந்து ரைட்ஸ் இருக்குது? அவங்க எந்த அரசியலும் இல்லை, அரசியல் சார்ந்த எந்த கட்சியிலையும் கிடையாது, அவங்க கட்சியிலையும் எதுலேயுமே இல்லாத ஒருத்தவங்க உங்கள் அப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது வருது. அப்பாவை பற்றி தப்பாலாம் எதுவும் பேசல, ஒரு குட்டி கதை அதை சொல்லிவிட்டு அதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் நக்கல் அடிக்கிறது எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஃபா மாடல்லாம் வெளியில் வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்காதீங்கன்னு சொன்னார். இதுக்கு குடும்பத்தை இழுத்து இப்படி பேசுகிறீங்க. அப்போது நீங்கள் வெளியில் வந்து மக்களோட கருத்தை பாருங்கள். குடும்பத்தை இழுத்து பேசும்போது மக்கள் வெறுப்பை தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. அது தெரியவே இல்லை, ஒரு ஆனால் தெரியவே இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் கூட சுத்தமாக தெரியல. அதனால தான் உங்களுக்கு தோல்வி அடைஞ்சிங்க. இன்னமும் அது அதிகமாகும். அதுக்குள்ளே ஒழுங்காக கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு நல்ல அரசியலாக பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைனா வச்சு பார்த்தீங்க உங்கள் கட்சி என்னோடய மனநிலை எப்படி இருக்குதுன்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மக்களோட மனநிலை இருக்க கரைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ நல்ல அரசியலாக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், நல்ல அரசியலை வந்து செயல்படுத்துங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சரி மக்களே, பாருங்கள், இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி விஜயை வந்து நிம்மதியாக ஆட்சி அமைக்க செய்யறதுக்கோ நல்லா எடுத்துக்கிட்டு போகிறதுக்கோ விட மாட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிஷனில் இவங்களுக்கு இப்போ வந்து ஊழல் இந்த மாதிரி கேஸ்லாம் அதிகமாக நோண்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டைவர்ட் பண்ணுறதுக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா டிவிகேவை
டீஃபேம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி அரசியல் ஒன்று பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அவர் வந்து தப்பே பண்ணியிருக்கட்டும். தப்பு பண்ணியிருக்கட்டும்னா அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவரை வந்து பதவியிலேருந்து தூக்குங்க. நோ இஷ்யூஸ், கரெக்டாக நடக்கட்டும். தப்பு பண்ணாரா, தப்பு பண்ணுங்க, ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அவரை வந்து அந்த பதவியிலேருந்து தூக்குங்க. தப்பே பண்ணாரா இல்லையானும் போது அதுக்கு அது வந்து முடிவே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரூஃபே இல்லை, அது உண்மையாக பொய்யான்றதுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இவங்க முத்திரை கொடுத்து ஜட்ஜ்மெண்ட்டை எழுதி அவரை உள்ள தள்ளுங்க, இவ கட்சியை விட்டு நீக்குங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன இது? இப்போ மக்கள்லாம் முட்டாளா? ஸோ இதுதான் நான் இது பண்ணுறேன். எது தப்புன்னா தப்பு தான், அதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அது ஒன்றுமே இல்லை, அது வந்து தப்பெல்லாம் பண்ணலை அப்படின்னும் போது இவங்க மேலே தான் திருப்பி வந்து இவங்க என்ன பண்ணுற போகிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது இருக்குச்சு, நாங்கள் ஆமாம் எங்களோட சந்தேகம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. ஸோ மக்களோட இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்களா, என்ன இஷ்யூஸை கையில் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். இவங்க இந்த டிவிக்கே நோண்டுறது மட்டும்தான் வேலையாக வச்சுட்ருக்குறாங்க. 5 வருஷத்துக்கு இது தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி அரசியலாக செயல்பட மாட்டாங்கன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து டிவிக்கே ஏதாவது நல்லது பண்ணுறதுக்கு தான் வந்து சான்சஸ் குறைவாக இருக்குது. இவங்க இதையே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ எப்படி நடக்குதுன்றது போக போக தான் தெரியும். வணக்கம்.